அனைவருக்கும் வணக்கம். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த வழிபாட்டு முறையை அவங்க தொடர்ந்து செய்து வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று அவங்க வளமா வாழ முடியும். அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது 5 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு தேர் வண்டி மாதிரி காட்சியளிக்கும். ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது 4 பாதங்களை கொண்ட ஒரு நட்சத்திரம். இந்த 4 பாதங்களுமே ரிஷபராசியில தான் இருக்கக்கூடியது. இந்த 4 நட்சத்திர பாதங்கள்ல ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவர்களுக்கு அடிக்கடி சுரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும். தாய் மாமனுக்கும் இந்த நட்சத்திரம் ஆகாது. 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களோட தந்தைக்கு உடல் நல கோளாறுகளை உண்டு பண்ணும், இல்லைன்னா அவங்களுக்கு பொருள் சேதாரத்தை உண்டு பண்ணியிருக்கோம். 3ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களோட தாய்க்கு உடல் நல கோளாறுகளை உண்டு பண்ணும், தாய்க்கு தோஷத்தை உண்டு பண்ணும். 4ஆம் பாதம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தோஷம் கிடையாது. இருந்தாலும் இந்த 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கே செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவாவே கிருஷ்ணரோட உருவ படத்தை தானமா மத்தவங்களுக்கு கொடுக்கணும். அம்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எங்க இல்லையா? அதாவது ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட தாய்மாமன் கிருஷ்ண வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கைக்கு மிக மிக உத்தமமாக இருக்கும். அடுத்ததா இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குருவாயூர்ல இருக்கக்கூடிய மூலவரை வழிபட்டுட்டு வரணும். மயிலாடுதுறையில இருந்து மன்னார்குடியில இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமிய இவங்க தரிசிச்சுட்டு வரணும். திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு எதிரில இருக்கக்கூடிய பிரம்ம லிங்கத்தை இவங்க வழிபட்டுட்டு வரணும். எப்பெல்லாம் இவங்களால திருவண்ணாமலை போக முடியுமோ அப்பெல்லாம் பிரம்மலிங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். இதனால இவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இதோட இவங்க கிருஷ்ண காயத்ரி மந்திரத்தை அனுதினமும் ஜபித்துட்டு வரும்போது நிச்சயமா இந்த பலன்கள் அனைத்தும் கைகூடுவதற்கு ஒரு நல்ல வழியாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.